புனிதா, புடவை நல்லா இருக்காடா? இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரிச்சு மேல வச்சு பாரு, எப்படி இருக்குன்னு பாக்கலாம். நல்லா இருக்கு. இந்த கலர்ல உன்கிட்ட புடவையே இல்ல. நல்லா இல்லையா? மா, இந்த புடவை வேண்டாமா, நம்ம வேற கலர் பாக்கலாம். இது பிடிக்கலையா? சரி, நான் வேற எடுத்துட்டு வரேன். இப்படியே ஒவ்வொருத்தருக்கா புடவை எடுக்கிற வரைக்கும் மத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா விடிஞ்சிரும் அண்ணி. அப்புறம் நாளைக்கு தான் நம்ம வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும். நாங்க வேணா பக்கத்து செக்ஷன்ல போய் பாத்துட்டு இருக்கோம். நீங்க பொறுமையா பாத்துட்டு வாங்க. வாடி. சரி. புனிதாக்கு இந்த கலர் கூட நல்லா அழகா இருக்கு. புனிதா, இந்த புடவை உனக்கு ரொம்ப பிடிக்கும். பாரு, உன் கலருக்கு எடுப்பா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? பாரு. ஓஹோ, விஷயம் இவ்ளோ தூரம் வந்துருச்சா? நல்ல வேலை, இந்த மரகதம் திட்டினதுக்கு ரோஷப்பட்டு கடைக்கு வராம இருந்திருந்தா இந்த விஷயமே நமக்கு தெரியாம இருந்திருக்குமே. மரகதத்துக்கு இந்த புனிதா கபிலனோட பேசுறதே பிடிக்காது. இதுல அவனை கடைக்கு வர சொல்லி எல்லாரையும் வச்சுக்கிட்டே அவனை புடவைய செலக்ட் பண்ண சொல்றாளே, தைரியம் தான் அவளுக்கு. நல்லா இருக்கு புனிதா, பாரு, பார்டர் எல்லாம் நல்லா இருக்கு. அருமையா இருக்கு இந்த புடவை. இதுவும் பிடிக்கல போலயே. இந்த கலர் உனக்கு எடுப்பா இருக்கும். இதுவும் வேண்டாம், வேற ஏதாவது பாக்கலாமா? இதுவும் வேண்டாமா? இது பிடிக்கலையா உனக்கு? சரி இரு, உனக்கு பிடிச்ச மாதிரி வேற ஒண்ணு எடுத்துட்டு வரேன். இந்த தடவை நல்ல புடவையா செலக்ட் பண்ணணும். அம்மாடி புனிதா, இது உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். கலர் காம்பினேஷன் பாரு. இதுவும் நல்லா இல்லையா? மா, இதுவும் வேண்டாமா? மா, நான் போய் பார்க்க. நீ போய் எடுக்கறியா? சரி. இதெல்லாம் பிடிக்கலன்டா. ஐயோ, இந்த புடவை எவ்வளோ நல்லா இருக்கு. ஜரிகை கூட சூப்பரா இருக்கே. கிராண்டா இருக்கு. புனிதாக்கு பிடிக்கலங்கிறா. என்னவோ போ. இந்த புடவை கூட நல்லா இருக்கு, ஏன் புனிதா பிடிக்கலங்கிறா? இது பாருங்க. சூப்பர். நல்லா இல்ல. மா, எனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்குமா, எனக்கு இதே எடுத்து கொடுத்துருங்க. அப்படியா? அப்படியா சொல்ற? இதுவா? என்ன புனிதா நீ குடு, எனக்கு பிடிக்கல. சரி, உனக்கு பிடிச்சிருக்கா? சரி, அது போதும் அம்மாக்கு. சரி, பில் போடுறேன். சரிம்மா. அண்ணே, உன்னை அங்க தேடிட்டு இருக்கேன். புடவை செக்ஷன்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அது போன் வந்தது, அதான். அதுக்காக இவ்வளவு நேரமா பேசிட்டு இருப்ப? உனக்காக நான் அவ்வளவு நேரமா அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் எடுத்த இந்த வீடியோவை வச்சு என்னென்ன இன்னைக்கு நடக்க போகுதுன்னு பாரு புனிதா. ஆனா இது வேணாம், விலை கம்மியா இருக்கு. அம்மா, இது எப்படி இருக்குமா? ஏய், ஹாய் அமுதா. எப்போ ஊர்ல இருந்து வந்த? நான் நேத்து தான் வந்தேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்ல. அமுதா, அவங்க தம்பி கல்யாணத்துக்கு புடவை எடுக்க வந்திருப்பாங்க. அப்படியானே? அப்படிதான். ஏதாவது விசேஷமா? நீங்க யாருக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கீங்க? நாங்களும் உங்க தம்பி கல்யாணத்துக்காக தான் எனக்கு புடவை எடுக்க வந்திருக்கோம் மேடம். நிஜமாவா? சரி, அப்படின்னா நானே உனக்கு புடவை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயோ, அவ சொல்றதும் ஒரு காரணம் தான். அமுதாக்கு இன்னைக்கு ஸ்டார் பர்த்டே, அதுக்காக ஒரு பட்டு புடவை வேணும்னு கேட்டா. அப்படியே அந்த புடவைய
உங்க தம்பி கல்யாணத்துக்கும் கட்டணும்னு சொன்னா. அப்படியா? சரி, பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அமுதா. தேங்க்யூ மேடம். இதே சந்தோஷத்தோட நீ 100 வருஷம் வாழணும். தேங்க்யூ மேடம். எங்க வீட்டுக்கு நீங்களும் ஃபங்க்ஷனுக்கு வரீங்களா? அமுதா, சும்மா இருக்க மாட்டியா? அவங்க கல்யாண வேலையில பிஸியா இருக்காங்க. நீ என்னன்னா வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு இருக்க? கபிலன், பர்த்டே கேர்ள் எதுக்கு திட்டுறீங்க? பர்த்டே கேர்ள் கேட்டா வந்துதான் ஆகணும். வராம இருக்க முடியுமா? நான் கண்டிப்பா வரேன் அமுதா, சரியா?